எல்லாருமே வந்துட்டு நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், நமக்கு எதுக்கு இந்த வீடியோ, இல்லை நமக்கு எதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் நான் நல்லா நல்லா இருந்தேன், இப்போ இப்படி இருக்கேன், நாளைக்கு நல்லா இன்னும் 1 ஹவர் தானே இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். நல்ல வேலை சீக்கிரமாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டயாலிசிஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லெக்ஸாஸ் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பிபி நார்மல் ஆனதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 3.5 மணி நேரத்தில் டயாலிசிஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். நமக்கு டயாலிசிஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே தான் 2 ஊசி குத்துவாங்க. இந்த இருக்குல்ல, இங்கே ஒரு ஊசி குத்துவாங்க. குத்திட்டு ஒரு ஊசி இங்கேருந்து மிஷினுக்கு போகும், இன்னொரு ஊசி மிஷின்லேருந்து நம்ம பாடிக்கு வரும். இதில் பிளட்டு வெளியே போயிட்டு மிஷினுக்கு போயிட்டு மிஷினில் பிளட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பிளட்டில் வந்து தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ அந்த மிஷினில் போயிட்டு தண்ணியை சாப்பாடை பிரித்து எடுத்துட்டு திரும்ப நமக்கு இந்த வழியாக வந்து பிளட்டு திரும்பவும் பாடிக்குள்ளே விடும். ஹை ஃப்ரெண்ட், எல்லாருக்குமே வணக்கம். டயாலிசிஸ் முடிச்சுட்டு வந்தேன். நல்லா சவுண்டாக பேச முடியாது, சவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எதுக்காகனா, டயாலிசிஸ் பண்ணும்போது ஒரு சில சிம்டம்ஸ் கிடச்சி நான் டயாலிசிஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன் சீக்கிரமாகவே. சரி, அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போகலாமே. இன்னைக்கு டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட் யாராச்சும் இருந்தீங்கன்னா, நீங்கள் டயாலிசிஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் காட்டுச்சுனாலும் அதை நீங்கள் ஓகே பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம்னு சொல்லி விடாமல், ஏதாச்சும் சிம்டம்ஸ் காட்டுச்சுன்னா உடனே நீங்கள் டயாலிசிஸ் ரூமில் இருக்கிற சிஸ்டரை கால் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரி எனக்கு தலை சுற்றுது, இந்த மாதிரி டயர்ட் ஆகுது, இல்லை வாமிட்டிங் ஃபீல் வருது, நரம்பு கை காலில் நரம்பு இழுத்து பிடிக்குது, எந்த சிம்டம்ஸ் காட்டினாலும் சரி உடனே கூப்பிட்டு சொல்லுங்கள். நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு 3 வருஷம் நான் மெடிசன் எடுத்தேன், அடுத்து ஒரு 3 வருஷம் மேலே டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் காட்டுன்னு தெரியும். அந்த சிம்டம்ஸ் காட்டும்போது நான் உடனே கூப்பிட்டு சொல்லுவேன். எனக்கு ஓரளவுக்கு தெரியும் என்னென்ன சிம்டம்ஸ் காட்டுச்சுன்னா என்னவா இருக்கும்னு. கூப்பிட்டு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படியாச்சும் வெயிட் எடுத்துடலான்னு. ஆனால் அப்படி வெயிட் பண்ணாதீங்க, அது நமக்கு நல்லதில்லை. சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கஷ்டம். இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பாடி டயர்ட் ஆகிற போல இருந்த உடனே கூப்பிட்டு சொல்லிடுங்க, டிலே பண்ணாதீங்க. அதே போல் ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருந்தாலும் கூப்பிட்டு சொல்லிடுங்க, வாமிட் ஃபீல் வர மாதிரி கூப்பிட்டு சொல்லிடுங்க. இதெல்லாம் வந்து நமக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் மாதிரி தெரியும். இதெல்லாம் ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபி குறையும் போது சிம்டம்ஸ்லாம் வரும். பிபி சப்போஸ் உங்களுக்கு திடீர்னு குறைஞ்சிச்சுனாக்கா உங்களால் கூப்பிட்டு சொல்லக்கூட முடியாது. நீங்கள் ஸ்டார்டிங் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் வரும்போது சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் பிபி கம்மியாக இருந்துச்சுனாக்கா லெக்ஸாஸ் எடுக்கிறதோ இல்லை அவங்க என்ன பண்ணாமல் பண்ணுவாங்க. அப்போ நீங்களாக வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ நினச்சிட்டிங்கன்னா அந்த வித்தின் ஃபியூ செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு அன்கான்சியஸாக போயிருவீங்க, மயக்கம் வந்துடும். உங்களுக்கு மயக்கம் மாட்டிங்கன்னா உங்களை கூப்பிட்டு சொல்லக்கூட முடியாது. அதில் எந்த சிம்டம்ஸ் காட்டுச்சாலும் உடனே கூப்பிட்டு சொல்லிடுங்க. எனக்கு அது மாதிரி தான் திடீர்னு கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றிச்சு, டயர்டாச்சு. நான் நினச்சிட்டு இருந்தேன் வெயிட் அதிகமாக வச்சுனால தான் நானும் நினச்சிட்டு கம்முன்னு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு மாதிரி முடியாத மாதிரி ஆச்சு. இப்போ திடீர்னு கூப்பிட்டு சொன்னேன். கூப்பிட்டு சொல்லும்போது செக் பண்ணி பார்த்தா பிபி ரொம்ப கம்மியாக இருந்தது. உடனே டெக்ஸாஸ் எடுத்தாங்க. நான் சொல்லாமல் இருந்தேனாக்கா டைமே கிடைக்காது. ஒரு 2-3 செகண்ட்லேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக பிபி ட்ராப் ஆகிடும். ஃபுல்லாக பிபி ட்ராப் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு கை கால் கூட அசைக்க முடியாது, கூப்பிட்டு சொல்லவும் முடியாது. அதனால் கூப்பிட்டு சொல்லிடுங்க. நான் டிலே பண்ணியிருந்தேனாக்கா அதுக்கப்புறமா கஷ்டம். அதுக்கப்புறமா வேறு யாராச்சும் வந்து நமக்கு பிபி செக் பண்ணும்போது தான் தெரியும். நமக்கு அவ்வளோ டிலே ஆகிடுச்சுனாக்கா கஷ்டம். நமக்கு அந்த மாதிரி வரும்போது கூப்பிட்டு சொல்லிட்டாக்கா உடனே அவங்க டெக்ஸாஸ் எடுத்தாக்கா பிபி நார்மல் ஆகிடும். கொஞ்ச நேரம் பொறுத்து அதுக்குள்ளே நம்ம ரெக்கவர் ஆகி வந்துடுவோம். அதுவே நீங்கள் டிலே பண்ணிங்கனாக்கா ரொம்ப கஷ்டமாயிடும், ரொம்ப சீரியஸ் ஆகிடும். அதனால் எந்த சிம்டம்ஸ் காட்டுச்சுனாலும் அதை டிலே பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. அதே போல் வாமிட் ஃபீல் வந்தாலும் உடனே கூப்பிட்டு சொல்லிடுங்க. நம்ம சில டைம் நம்மளே யோசிப்போம். இப்போ எனக்கு எப்படின்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 2 மணி நேரம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்கு அடுத்து டீ டைம் எல்லாருமே வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் குடிப்பாங்க. நான் எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக தான் குடிப்பேன். ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு நான் குடிப்பேன்னா டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி வாமிட் ஃபீல் வந்துடும். அது நார்மலாக எப்பயுமே வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம நினைப்போனா ஓகே நம்ம டீ குடிச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், ஏதாச்சும் நீங்கள் காரமாக சாப்பிட்டாலோ இல்லை ஸ்வீட்டாக சாப்பிட்டாலோ நம்ம டயாலிசிஸ் பண்ணும்போது சில பேருக்கு வந்து செட் ஆகாது, வாமிட் ஃபீல் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம சாப்பிட்டோம் அதனால தான் நமக்கு வாமிட் ஃபீல் வருதுன்னு நினச்சிட்டு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிபி கம்மியாக இருக்கும். அதனால உங்களுக்கு வாமிட் ஃபீல் வந்திருக்கும். பிபி ரொம்ப கம்மியாயிட்டு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டு வாமிட் ஃபீல் வந்திருக்கும். அப்போ அதுக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் டீ சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு வாமிட் ஃபீல் வருதோ இல்லை நார்மலாக வருது எது வந்தாலும் நீங்கள் விஷயம் டிசைட் பண்ணாதீங்க, கூப்பிட்டு சொல்லிடுங்க. நான் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் நினச்சிட்டு ஓகே பரவாயில்ல இன்னும் 1 ஹவர் தானே இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன்.
நல்ல வேலை சீக்கிரமாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டயாலிசிஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டெக்ஸாஸ் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பிபி நார்மல் ஆனதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் ஒரு 3.5 மணி நேரத்தில் டயாலிசிஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். நமக்கு டயாலிசிஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே தான் 2 ஊசி குத்துவாங்க. இது இருக்குல்ல, இங்கே ஒரு ஊசி குத்துவாங்க. குத்திட்டு ஒரு ஊசி இங்கேருந்து மிஷினுக்கு போகும், இன்னொரு ஊசி மிஷின்லேருந்து நம்ம பாடிக்கு வரும். இதில் பிளட் வெளியே போயிட்டு மிஷினுக்கு போயிட்டு மிஷினில் பிளட் க்ளீன் பண்ணிவிட்டு பிளட்டில் வந்து தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த மிஷினில் போயிட்டு தண்ணியை செப்பரேட்டாக பிரித்து எடுத்துட்டு திரும்ப நமக்கு இந்த வழியாக வந்து பிளட் திரும்பவும் பாடிக்குள்ளே விடும். எனக்கு கரெக்டாக தெரியல, இதுவாக தெரியல. ஒன்றுத்தில் பிளட் வெளியே எடுக்கும், ஒன்றுத்தில் உள்ளே வரும். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இதுதான் ப்ராசஸ். இப்படி தான் உங்களுக்கு இது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா டயாலிசிஸ் டைம் 4 மணி நேரம், 4 ஹவர்ஸ் டயாலிசிஸ் டைம் முடிச்சுட்டு வரும்போது இது குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ வச்சுருக்கணும். சப்போஸ் அதுக்கு முன்னாடி எடுத்தால் பிளட் லீக் ஆகும். அதுவும் நைட்டில் சில பேர் வந்துட்டு ஈவினிங் பண்ணிட்டு வருவாங்க, ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு டயாலிசிஸ். அந்த மாதிரி பண்ணிட்டு வருவோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நைட்டில் சில பேர் வந்துட்டு ஓகே நமக்கு பிளட் ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 மணி நேரத்தில் பார்த்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா திரும்ப சில பேருக்கு வந்து பிளட் வரும். எனக்கு வந்து நிறைய வந்திருக்கு. அதனால் 6 மணி நேரம்ன்றது எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கூட வச்சுட்டு அப்புறம் ரிமூவ் பண்ணுங்கள். நைட்டில் தூங்கும் போது பிளட் லீக் ஆச்சுன்னா தெரியாமல் போயிடும். பார்த்துக்கோங்க. எனக்கு இதுதான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதே போல் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் முன்னாடி நினச்சிட்டு நமக்கு எனக்கு தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு நான் கஷ்டப்படுறேன் இந்த ஏஜ்லன்னு சொல்லிட்டு நான் கமெண்டில் பார்க்கும்போது எவ்வளோ பேர் வந்து அவ்வளோ வயசு கம்மியாக இருக்கிறவங்களாம் மெசேஜ் பண்ணாங்க, என் பிரதர் எனக்கும் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே வந்துட்டு நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், நமக்கு எதுக்கு இந்த வீடியோ இல்லை நமக்கு எதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும், இல்லை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், இப்போ இப்படி இருக்கேன், நாளைக்கு நல்லா இருக்கீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் முடியாமாங்களா? அதனால் ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் அவேர்னஸ் வீடியோ இருந்தால் அதை தெரிஞ்சு ஃபுல்லாக பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே மாறிடுச்சு. அதனால் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் டயாலிசிஸ் பண்ணுறவங்க தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக குடிங்க, அதிகமாக குடிக்காதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு தடவை டயாலிசிஸ் பண்ணும்போது 2 கிலோ 3 கிலோ மேக்ஸிமம் நான் சொல்கிறேன், 2 இல்லை 3 கிலோக்குள்ளே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணும்போது அவ்வளோ ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் அதே உங்களுக்கு ஒரு 3.5 கிலோவோ 4 கிலோவோ 4.5 5 கிலோ அந்த மாதிரி அதிகமாச்சுனாக்கா நம்ம டயாலிசிஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4.5 எடுத்தாங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நாள் டயாலிசிஸ் பண்ணும்போது எனக்கு 3 மணி நேரத்தில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டயாலிசிஸ் 4 மணி நேரம், 3 மணி நேரத்தில் பிபி ரொம்ப கம்மியாகிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த 1 ஹவரில் இருக்கிற வெயிட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அது நமக்கு அது எடுக்கவே முடியாமல் அப்படியே இருந்தது. அது ஆடாகி அப்படியே வந்தது. ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு எடுத்துட்டேன். அதனால கொஞ்சம் முடியல, சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வெயிட்டு கம்மி பண்ணிக்கோங்க, தண்ணி கம்மியாக கொடுங்க. அதே போல் சாப்பாடை வந்து பார்த்து டாக்டர் சொன்ன லிமிட்டில் சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பாடு எடுத்துக்காமது நல்லது. ஏன்னா சாப்பாடு அதிகமாக சாப்பிடும் வெயிட் அதிகமாக கூடும், அதையும் பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது, முடியல, எப்படா போய் படுக்க போகிறோன்னு இருக்குது. நான் இப்போ ஏன் பேசினா நான் அதுக்கப்புறம் மறந்துடுவேன் பேசும்போது. நான் இன்னைக்கு வீடியோ பண்ணுற ஐடியாலாம் இல்லை. சரி எனக்கு இது தோணுச்சு சொல்லாமே. ஏன்னா நான் டயாலிசிஸ் 3 வருஷம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு வந்து இது தெரியும் டயாலிசிஸ் பண்ணும்போது என்னென்ன சிம்டம்ஸ் காட்டும்னு. அப்படி இருக்கும்போது எனக்கும் சில டைமில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது. மேபி இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் நினச்சிட்டு இந்த மாதிரி விட்டுடுறேன். சில பேர் வந்து புதுசாக டயாலிசிஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்காக தான். புதுசாக டயாலிசிஸ் பண்ணுறவங்க வந்து டயாலிசிஸ் ரூமில் இருக்கும்போது நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்களா, திடீர்னு உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதுன்னா உடனே கூப்பிட்டு சொல்லிடுங்க. நீங்கள் வந்து ஏதாச்சும் திட்டம் அவங்க ஏதாச்சும் நினைப்பாங்க, எதுவும் யோசிக்காதீங்க. நம்மளோட ஹெல்த் நம்ம தான் பார்த்துக்கணும். ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் தான் மேனேஜ் பண்ண போகிறீங்க, வேறு யாரும் பார்க்க போகிறது கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் டயாலிசிஸ் பண்ணும்போது எந்த டிஃப்ரெண்ட் வந்தாலும் உங்களுக்கு உடனே கூப்பிட்டு சொல்லிடுங்க, யோசிக்காதீங்க. அதே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏதாச்சும் கிட்னி மாற்றி வைக்க பார்த்துட்ருக்கேன், அப்படி செட் ஆச்சுன்னா சீக்கிரமாக பண்ணணும். எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஹெல்த் இல்லை. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆக போகுது. எனக்கு நாளாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்தேனாக்கா ஒரு 2 days 3 days கேப் இருக்கும்போது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த 2 நாள் வந்து ஒரு மாதிரி மூச்சு விட கஷ்டமாகுது. நான் நேற்று டயாலிசிஸ் பண்ணலான்னு இருந்தேன், நேற்று போக முடியல, ஸ்லாட் கிடைக்கல. அதனால் இன்றைக்கி தான் போய் பண்ணிட்டு வந்தேன். எவ்வளோ சீக்கிரமாக சர்ஜரி பண்ணுறோமோ சீக்கிரம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இவ்வளோ முடிஞ்சு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் எனக்காக எப்பவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். நன்றி.